சார், இந்த 11.19% இது ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இது சாத்தியப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வரக்கூடிய திட்டங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இதை அவருடைய திட்டங்களால் இது சாத்தியமாக இருக்கிறது. அதனால் அவருக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும்ட்டெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட கொடுத்திருக்காரு. சார், இந்த வளர்ச்சி அப்படிங்கறத நாம் எப்படி பார்க்கலாம் சார்? இது வணக்கம் அரவிந்தாக்ஷன். இந்த டேட்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையிலான சில தகவல்கள். இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும். பர்சன்டேஜ் அதை பத்தி பேசும்பொழுது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்திற்கும் உண்டான பர்சன்டேஜை பத்தி தான் குரோத்னு சொல்றோம். இதுல அளவுகோல் முக்கியம். இப்ப தமிழகத்துல கிராஸ் எஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது போன ஆண்டு 17.32 லட்சம் கோடி. அதுதான் நமது ஆண்டினுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட் இண்டெக்ஸ். ஓகே சார். இது முந்தைய ஆண்டிலிருந்து 11.19% என்றால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அதிகமாயிருக்கு. ஓகே. அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ 8லிருந்து 10க்கு போனால் 20%. ஓகே. 80லிருந்து 100க்கு போனால் அதே 5%. ஓகே. அப்போ அளவுகோல் பர்சன்டேஜை பற்றி பேசும்பொழுது டிஃபரெண்டாக இருக்கும். ஓகே. 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 தமிழகம் இதை சாதிப்பதனுடைய காரணம் அனைவருடைய கடுமையான ஒருங்கிணைந்த ஒரு உழைப்பு தான் காரணம். இது தமிழகத்துல ஒரு பாக்கெட்ல மட்டும் இந்த growth வந்துட போறது. இப்ப சென்னையில மட்டுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் அல்லது growth ஆஃப் இன்கம் அல்லது பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாகி டெஸ்பாரிட்டி இருக்க போறதில்லை. ஓகே. தமிழகத்தில் உள்ள ஒரு 8.5 கோடி மக்களுடைய மொத்த இன்க்ளூசிவ் growth தான் இந்த நம்பருக்கு அடிப்படை காரணம். ஓகே. ஓகே. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், சர்வீஸ் செக்டர் ஓரியன்டட் தொழில்கள், விவசாயம் சார்ந்த ஈடுபாடுகள், இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து அரசினுடைய கட்டமைப்பினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகி மொத்தத்துல பரவலான ஒரு முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணம் இந்த இண்டெக்ஸ் தான். ஓகே. 11.19% என்பது ஒரு நெட் இண்டெக்ஸ். ஓகே. கிராஸ் இண்டெக்ஸ்னு சொல்லப்படுறது இதை விட இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய. ஓகே சார், அதாவது இதேதான் இந்த 11.19 அப்படிங்கிறது அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினுடைய சதவிகிதமா சார் இது? ஆமா, இது கிராஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது ஓகே. ஓகே. நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு, NSDP ன்னு சொல்றோம். ஓகே. சோ நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட 2.2% அதிகமாயிருக்கும். ஓகே சார், அதுக்கு என்ன ரீசன் சார்? இதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தப்படும் பொழுது, ஓகே, மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படும் பொழுது, சரி, அதிக வருமானம் உள்ள வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா இந்த growth வந்துகிட்டே இருக்கும். ஓகே. 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 இரண்டு விஷயம் கவனிக்கணும் அரவிந்தாக்ஷன். இதற்கு முந்தைய ஆண்டிலுமே 9.26% நம்ம உயர்ந்திருக்கோம். ஓகே. முந்தைய ஆண்டுனா அதுலயும் எஸ்டிமேட் இந்த அரசாங்கத்தினுடைய ரூலிங் இல்லையா சார்? இந்த அதாவது 23-24 அந்த ஆண்டு, அதாவது இந்த அரசு இருக்கும் பொழுது 9.26% வளர்ச்சி. ஓகே. இது நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட 2% அதிகமானதுதான். ஓகே. சோ இந்தியாவினுடைய மொத்த வளர்ச்சி விகிதம் 6.5% இந்த 24-25. அதுல தமிழகத்தினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 2 மடங்கு, 11.19%. ஓகே. ஓகே. அப்போ நமக்கு இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த இலக்கு என்னவா வச்சிருக்காங்க? இந்த அரசனுடைய இலக்கு என்னன்னா $1 trillion கடன் ஏற்றுமதி. 1 trillion அப்படின்றது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இன்றைக்கு இருப்பதை விட 3 மடங்கு அதிகமான ஒரு குறிக்கோள்.
அதை நோக்கி நம்ம பயணப்படணும்னா இந்த ரேஸ்ல நம்ம முன்னேறினா தான் அதை நோக்கி நம்ம எதிர்பார்த்த 2030க்குள் அடைய முடியும். ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்ல சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதைத்தான் காண முடியும். ஓகே ஓகே. இப்போ தூத்துக்குடியில முந்தா நேத்து தொடங்கி வைத்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை பற்றி பேசணும் என்றால் 2 சாதனைகளைத்தான் சொல்ல முடியும். ஒன்று வந்து 1.5 ஆண்டுகளிலே அந்த தொழிற்சாலை பூமி பூஜையிலிருந்து உற்பத்தி வெளிவருவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் 15 மாதம். இது 15 மாதங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் எந்த இடத்துல இது நடந்திருக்குன்னா கட்டமைப்புகள் அதிகமாக இல்லாத ஒரு தூத்துக்குடி மாவட்டம் டயர் 2 டயர் 3 சிட்டில இது நடந்திருக்கு. அப்போ இது வந்து எல்லாராலையுமே ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்க்கிறது. நான் மீட் பண்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் தமிழ்நாடு எல்லாருமே சொல்றது வந்து ஹவ் வாஸ் திஸ் பாசிபிள் அப்படின்றதுதான். ஓலாவினுடைய ஹொசூர்ல இயங்கக்கூடிய மிகப்பெரிய மெகா ஃபேக்டரி உற்பத்தி இதே மாதிரி தான் 18 மாதங்களிலே தொடங்கப்பட்டது. ஓகே. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஆப்பிள் போன் தயாரிப்பு பெகட்ரானிக்ஸ் அல்லது பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான் கிட்டத்தட்ட 12 மாதங்களிலே ஒரு 85,000 பேருக்கு வேலை கொடுக்கும் வாய்ப்புகள் அளவுக்கு பெருகியது. தமிழ்நாடு இன்றைக்கு உலக அளவுல இவி மேனுஃபேக்சரிங்ல இருக்கு. ஓகே. பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல இறங்கி இருக்கிறோம். அதே மாதிரி டயர் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவினுடைய கேபிட்டலாக தமிழகம் வந்துகிட்டு இருக்கு. டயர் மேனுஃபேக்சரிங்ல நம்ம கேபிட்டலா இருக்கிறோம். ஆமா, டயர் மேனுஃபேக்சரிங்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னுடைய மேனுஃபேக்சர்ல நம்ம கேபிட்டலா இருக்கிறோம். சிக்னிஃபிகண்டா பேட்டரி ப்ரொடக்ஷன்ல நம்ம கேபிட்டலா இருக்கிறோம். கரெக்டா சார் நீங்க சொல்றது? கரெக்ட். கேபிட்டல்னு சொல்றதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்றேன். ப்ளீஸ். அதாவது இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில் சரி மிகப்பெரிய அளவு தமிழகத்திலிருந்து உற்பத்தி ஆகும் பொழுது கேபிட்டல்னு சொல்றோம். புரியுது சார், புரியுது 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 புரியுது. இதுல கன்வென்ஷனல் இண்டஸ்ட்ரியலும் தமிழகத்துல ஒதுங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஆயத்த ஆடைகள். ஓகே. இரண்டாவது வந்து காலணிகள். ஓகே. செருப்பு. இது இரண்டிலுமே the நியூ ஜெனரேஷன் டெக்னாலஜியும் உள்ள வந்தாச்சு. புரியுது. அதையும் நம்ம வந்து ஒரு பக்கத்துல டெக்னாலஜி அப்கிரேடேஷனும் நடந்துகிட்டு இருக்கு. கன்வென்ஷனல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்ல இருந்து இ வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு போறது, கன்வென்ஷனல்ல இருந்து அன்கன்வென்ஷனல் நியூ நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்றைக்கு பரவலாக ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் தமிழகத்துல அதிகமா வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கத்தான் வேண்டியது. இதுல வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருந்திருக்குன்றதையும் பார்க்க வேண்டியது. ப்ளீஸ் சார், அதையும் சொல்லிருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தமிழகத்துக்கு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அது குஜராத்திற்கு சென்றடைந்தது. சரி. இத மாதிரி வரக்கூடிய மைக்ரான் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் குஜராத்துக்கு சென்றது. சூரிய சாதன மேனுஃபேக்சரிங்ல தமிழகம் இன்றைக்கு முன் நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஓகே. ஏனென்றால் தமிழகத்திலே முக்கியமாக 2 மிகப்பெரிய வரப்பிரசாதம் உள்ளது. ஒன்னு வந்து கோஸ்டல் லைன் அதிகம். ஓகே. கடல் சார்ந்த நிலப்பரப்பு, கடலை ஒட்டிய நிலப்பரப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் ரொம்ப ஜாஸ்தி நம்ம கிட்ட தான். இரண்டாவது சூரிய நாட்கள், வருடத்திலே 320 நாட்கள் சூரியன் நம்ம மேல படக்கூடிய நாட்கள். அப்போ இது இரண்டையும் உபயோகப்படுத்தி வெகு விரைவில் தமிழகம் ரெனியூபிள் எனர்ஜில கிட்டத்தட்ட 80% தன்னிறைவை எட்டக்கூடிய வாய்ப்பு. சார், ஆனா என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜில நம்ம ஆல்ரெடி அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய 100% நம்ம ஏற்கனவே எட்டிட்டோம். நித்தி ஆயோக்னுடைய ரிப்போர்ட் அதுதான் சொன்னது. 16 குறிப்பிடத்தக்க குறியீடுகளில் ரினியூவபிள் எனர்ஜியில தமிழ்நாடு 100% பூர்த்தி பண்ணிருச்சுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஏற்கனவே வந்தது தானே சார்?
அததான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும். பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டேட்டினுடைய மொத்த வருவாய் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த ஸ்டேட். அதுதான் தனிநபருடைய வருமானம். சரி. அப்படின்னு எடுத்துட்டாங்க. இந்தியாவினுடைய ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 40% தமிழகத்திலே அதிகமாக மக்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாகத்தான் தரவு. ஓகே சார். ஓகே ஓகே. ரெண்டு விஷயம் இதனால. ஏனென்றால் ஒண்ணு வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே உள்ளது. சார், அதை நீங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறீங்க, நாங்க குழந்தை பிறப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய வார்த்தை. ஏன்னா இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பர்த் கண்ட்ரோல் கொண்டு வரணும்ன்றது தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. $140 பில்லியன், 140 கோடி மக்கள் தொகை இதே அளவுல பரவிக்கிட்டே இருக்கும் பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி குறையும். அப்போ அதை கட்டுப்படுத்தணும்ன்றது தான் ஏற்படுத்தப்பட்டது. அது தமிழகத்தை உண்மையாக கடைபிடித்திருக்கிறார். ஓகே சார். ஓகே ஓகே. நம்பர் 2, அண்டை மாநிலங்களை பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம் போன ஆண்டு 8.99% தான் வளர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தை நான் எடுத்துக்கொள்வதற்கு காரணம், இப்ப இங்க எப்படி ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறதோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலீட்டாளர் மாநாட்டில பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எல்லாரும் கலந்து கொண்ட மாநிலம். சரி. ஒரு முறை எல்லாம் 3 முறை. அனைத்து இந்திய அரசினுடைய சப்சிடி அல்லது இன்சென்டிவும் உத்தரப்பிரதேசத்துல இண்டஸ்ட்ரி வந்தால் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதை மீறி 8.99 தான் வளர்ச்சி. ஆந்திர பிரதேச 8.21. ஏன் இது ரெண்டையும் குறிப்பிடுகிறேன் என்றால் இது ரெண்டுமே மத்திய அரசுடன் இணக்கமான அரசுகள், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறப்படுகிறது. சரி. இதே கர்நாடகாவில் 7.34, தெலுங்கானாவில் 8%. சரி. இவை இரண்டுமே நம்ம பார்க்கக்கூடியது. நமக்கு டைரக்ட் காம்படிஷன் மகாராஷ்டிரா. சில தரவுகளை பார்க்கும்போது கண்கூடாக தமிழகத்திலே காணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிச்சயமாக பெருகிவிட்டது. ஓகே ஓகே ஓகே. அது கண்கூடாக தெரிகிறது. அது இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஏர்லைன்ஸ் நிறைய இங்கிருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பயண திட்டங்கள் அதிகமா வரணும். இப்ப கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பெங்களூர் ஏர்போர்ட் இஸ் ஹேண்ட்லிங் நியர்லி 7 மடங்கு அதிகமான மக்கள் நடமாட்டத்தை பெங்களூர் ஏர்போர்ட் நடத்திட்டு. சரி சரி, புரியுது. சோ கனெக்டிவிட்டி டைரக்டாக சென்னைக்கு அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது பரந்தூர் விமான நிலையம் வரும் பொழுது நிச்சயம் சாத்தியமாகும். ஓகே சார். இரண்டாவது, ரோடு, பில்டிங்ஸ், இதுலயும் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. தன்னறிவு மிக்க தமிழ்நாடாக போய்கொண்டிருப்பதிலே உள்ளபடியே நான் அரசியல் சார்ந்தவன் அல்ல, இருந்தாலும் ஒரு தொழில் சார்ந்தவனாக மகிழ்ச்சியாக இருப்பதை உணர முடிகிறது. ஓகே சார். ஓகே ஓகே, பேசலாம் சார்.